அதிசயமா இருக்கு. அவன்கிட்ட எதுவுமே இல்ல. ஒண்ணுமே இல்லாம இருக்கான். ஆனா அவன்கிட்ட என்ன இருக்கு? அவ்ளோ சந்தோஷம் இருக்கு. எப்படி மந்திரி அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு மந்திரி சொன்னாராம், அவரு 99 கிளப்ல இல்ல சார் அப்படின்னாராம். ராஜாக்கு புரியல. அது என்ன 99 கிளப்பு? சரி எனக்கு ஒரு 99 கோல்டு காயின் குடுங்க. நான் உங்களுக்கு அது என்னன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னாராம். என்ன புரியல. குடுங்க ராஜா நான் சொல்றேன் அப்படின்னு. 99 காயின்ஸ வாங்கி ஒரு இதுல பேக்ல போட்டு நைட்டு அந்த வீட்டு வாசல்ல வச்சுட்டாங்க 2 பேரும். மறுநாள் காலையில எழுந்து திறந்து பார்த்தாக்கா, உள்ள வாசல்ல அந்த பேக் இருக்கு. எல்லாரும் என்ன இது யார் வச்சா? அப்படின்ற ஒரு ஒரு என்ன சொல்றது? ரொம்ப கியூரியாசிட்டியோட போயிட்டு அத பிரிச்சு பார்க்குறாங்க. 4 பேருக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. யார் வச்சது? என்னது இது? அப்படின்னு. அப்புறம் தே ஸ்டார்ட்டட் கவுண்டிங். கவுண்ட் பண்ணா என்ன இருந்துச்சு? 99. நீ கவுண்ட் பண்ணு. 99. நீ கவுண்ட் பண்ணு. ச்சே வச்சறதான் வச்சான். என்ன வச்சிருக்கணும்? 100 வச்சிருக்கணும்ல. எந்த முட்டை பையன் இப்படி வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாராம் அப்பா. எல்லாரும் பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாங்க? பயங்கர ஹாப்பில இருந்தாங்க. ஆனா அந்த அப்பா மட்டும் என்ன பண்ணாரு? திடீர்னு பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு வேக வேகமா கிளம்பி போயிட்டாராம். அவரு கிளம்பி போனத பார்த்த உடனே சரி அப்பா போயிட்டாரு. வாங்க. இவ்வளோ நாள் நம்மகிட்ட எதுவுமே இல்ல. நம்ம ஒரு 4 காயின் எடுத்துக்கிட்டு we will go for shopping அப்படின்னு சொல்லிட்டு மீதி 3 பேரும் போய் அவங்க வீட்டுக்கு தேவையான நெசசரி திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு போயிட்டாங்க. அப்ப காலையில இருந்து எல்லாம் சுத்தி எல்லாம் என்ன பண்ணாருன்னு அப்புறம் சொல்றேன். வந்துட்டு வேர்வை சிந்தி வந்து வேக வேகமா அந்த பை எடுத்து என்ன பண்றாரு? இந்த ஒரு காயினை வச்சுட்டு என்ன பண்ணியிருக்காரு காலையில இருந்து? அந்த இல்லாத ஒரு காயினை கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அன்னைக்கு அந்த ஒரு காயினை அவரு சம்பாரிச்சிட்டாரு. சம்பாரிச்சு அதை ரவுண்ட் அப் பண்றதுக்கு எடுத்துட்டு வந்து வச்சுட்டு திருப்பி கவுண்ட் பண்றாரு. ஆனா அங்க 4 காயின் இல்ல. எங்க போச்சு அப்படின்னு கேட்ட உடனே இவங்க ஒரு பதில் சொல்ல, அவர் சண்டை போட, அவ்வளோதான் ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரி குவாரலிங் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது டே டு டே இவர் போய் அந்த மீதி காயினை சம்பாதிக்க போகிறது, அவங்க 4 காயினை எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணுறது, இப்படியே இருந்துச்சு. திருப்பி ஒரு 1 வீக்லேயே ராஜா திருப்பி அந்த வழியாக போனார். போனால் ஒரே சத்தம். என்ன சத்தம்? சண்டை மாறி மாறி அடிச்சுக்கிறது, கத்துறது, திட்டுறது. ராஜாக்கு என்ன மந்திரி பண்ண? அவங்க இவ்வளோ நாள் சந்தோஷமா இருந்தாங்க, நீ தான் ஏதோ பண்ணிட்ட அப்படின்னு மந்திரி சொன்னாரா. இப்போ அவங்க நம்ம 99 கிளப்ல இருக்காங்க ராஜா. ஸோ த மாரல் இஸ் வி ஹாவ் எவ்ரிதிங் பட் வி ஆர் ரன்னிங் டு ரவுண்ட் அப் த காயின். நம்மக்கிட்ட என்ன இருக்கு? நம்ம எதை வந்து ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற அந்த அக்செப்டன்ஸ் இல்லாமல் வி ஆர் ரன்னிங் பிஹைண்ட் மணி. அதனால் 99 கிளப் இல்லாமல் நம்மளுடைய மற்ற கிளப் மாதிரி we will start giving others, because when you start giving it is the real happiness. ஸோ அதோடைய சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லுவாங்கல்ல, 83 படம் பார்த்தீங்களா? அதில் கபில் தேவ் சொல்லுவார், when you start tasting the success your tongue will ask more அப்படின்ற மாதிரி when you start giving to others அந்த அந்த ஹாப்பினஸே நமக்கு இன்னும் அதுவும் நம்ம ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபீட்பேக் கொடுக்கும்போது அப்படியே உச்சத்தில் இருப்போம். வாவ், நம்ம இவ்வளோ நாள் படித்தது, நம்ம அப்பா அம்மாவோடைய ட்ரீம்ஸ் எல்லாமே ஒரு சைடில் சந்தோஷம் இருந்தாலும் அந்த ரியல் ஹாப்பினஸ் பேஷண்ட்ஸோடைய ஃபீட்பேக்கில் தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஹெல்த்தும் ரொம்பவே முக்கியம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய சிஸ்டம் பற்றி எங்கள் தம்பி டேய் மாத்திரன்னு சொல்லிட்டு உட்காந்து கடலை போட்டுட்ருக்கான். ரைட், இது வந்து BNYS, பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ். 5.5 இயர்ஸ் கோர்ஸ், 4.5 இயர்ஸ் தேரி படிப்பாங்க, 1 இயர் இன்டர்ன்ஷிப், ஃபாலோட் பை PG போஸ்ட் கிராஜுவேஷன், MD யோகா, MD நேச்சுரோபதி, MD அக்குபங்க்சர். நம்ம இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் யோகா அண்ட் நேச்சுரோபதி ஒரு சிஸ்டம். ஆக்சுவலாக எங்களுக்கு ஏற்கனவே டாக்டர் சொன்னாங்க, உங்களுக்கும் ரகு சாரே சொன்னாங்க என்னென்னு, இட் இஸ் எ
ட்ரக்லெஸ் சிஸ்டம். வி ஓன்ட் ப்ரிஸ்கிரைப் மெடிசன். அதனால் நாங்கள் யார்கிட்டேயோ சண்டை கட்டணும்னு அவசியமே இல்லை. வி இன்டகிரேட், வி ஆல்வேஸ் இன்டகிரேட். ஸோ எந்த சிஸ்டம் ஆஃப் மெடிசனோடையும் நம்ம சேர்ந்து, பிகாஸ் நம்ம இன்டர்னலாக நம்ம கொடுக்குற ஃபுட்டையோ நம்ம லைஃப் ஸ்டைலையோ சேஞ்ச் பண்ணாலே we can see the changes. ஸோ அப்போது நம்ம எந்த சிஸ்டத்தோடையும் இன்டகிரேட் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது we are seeing good results. அதுவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அவங்களுடைய சேஞ்சஸை நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இது வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் எம்டி யோகா, எம்டி நேச்சுரோபதி அண்ட் எம்டி அக்குபங்க்சர். அண்ட் கம்மிங் டு த டாபிக், வாட் இஸ் த ரோல் ஆஃப் யோகா நேச்சுரோபதி இன் லைஃப் ஸ்டைல் மெடிசன்? பிகாஸ் அதுதானே இப்போது டாஸ்காகவே இருக்குது. என்னென்ன லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்? டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் டிசீஸ், டிப்ரெஷன், கேன்சர், ஆஸ்துமா, பேக் பெயின், நெக் பெயின். இப்போ சாரும் சொன்னாங்க, அதிகமாக நம்ம ப்ரொஃபஷன் என்ன பண்ணுறோம்? டென்டல், ஓரல். இதை பார்க்கும்போது குனிஞ்சு குனிஞ்சு நம்மளுடைய கழுத்து. ஸோ ப்ரொஃபஷ்னல், ஆக்குபேஷனல் அசார்ட். அதில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடியது அந்த ஸ்பைனல் டிஸ்அலைன்மெண்ட். ஏன்னா நம்மளுடைய பேக் போஸ்டர்னால் நமக்கு வரக்கூடிய ப்ராப்ளம். இதில் எங்களுதில் ஒரு தெரப்பி இருக்குது, அது பேர் வந்து கைரோ ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் த மேனிப்புலேஷன். நம்மளுடைய ஸ்பைனை மேனிப்புலேட் பண்ணுறது மூலயமா சில கண்டிஷன்ஸை சரி படுத்த முடியும். ஸோ அந்த கான்செப்டே என்னென்னா, இஃப் யுவர் ஸ்பைன் அலைன்மெண்ட் கோஸ் ராங், மிஸ்அலைன்மெண்ட் வந்துச்சுன்னா அது நமக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும். நமக்கே தெரியும், cervical டிஸ்க் பல்ஜ் வருது. அப்போ உங்களுக்கு அந்த டிஸ்க் பல்ஜ் ப்ரொட்ரூஷன் இருக்க நமக்கு என்ன ஆகும்? வெர்டிகோ டெவலப் ஆகும். சில நேரத்தில் நமக்கு வந்து ராங் போஸ்டர்னால நமக்கு பெயின் ஜாஸ்தியாகும், ஸ்டிஃப்னஸ் ஜாஸ்தியாகும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை மேனிப்புலேஷன் மூலயமா அலைன்மெண்ட்டை கரெக்ட் பண்ணுறது கைரோ ப்ராக்டிஸ். ரைட், கம்மிங் டு த டாபிக். இதுக்கு முன்னாடி ஸ்லைடு உங்களுக்கு டாக்டர் மகேஷ் கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரெஸ் பற்றி லைட்டாக அப்படி டச்சப் கொடுத்தாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுன்னா என்ன நான் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாமா? ஏன்னா நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்றது நமக்கே தெரியும். பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் அக்ரவேட்ஸ். ஸோ பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இது எல்லாமே ஜாஸ்தி ஆகிறதுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ். எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம ஒரு ப்ராப்பராக டிஃபைன் பண்ணிக்கலாமா? என்ன சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்கள், ஸ்ட்ரெஸ்னால் என்ன? இங்கே எத்தனை பேருக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை? நீங்கள் யோகா பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, டெய்லி வரீங்க யோகாவுக்கு, ஸ்ட்ரெஸ் இல்லையா சார்? எல்லாருக்கும் ஒரு கிளாப் பண்ணலாமா? பெரிய விஷயங்க, பெரிய விஷயம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பேச போகிற இடத்துல 2 கை தூக்க மாட்டாங்களா? யாராவது ஒருத்தர் கை தூக்க மாட்டாங்களா? ஃபஸ்ட்டெல்லாம் கேள்வி கேட்கும் போது எப்படி கேட்டேன்னா, யாருக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு தான் கேட்டேன். மொத்த பேரும் கை தூக்கிட்டாங்க. அதில் யாரும் இல்லையோ என்னால் கண்டுபிடிக்க முடியல. பட் இப்போல்லாம் நான் கேட்குறது யாருக்கு இல்லை, ஏன்னா அதுதான் டிஃப்ரெண்ட்டாகவே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், வாட் இஸ் ஸ்ட்ரெஸ்? நினைக்கிறது நடக்கலைன்னா ஸ்ட்ரெஸ். ஐயோ, ரெக்கார்ட் பண்ணுங்க சார். ஆக்சுவலாக நம்ம எடுத்துக்கிறது, நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க இருக்கணும். ஓகே, அதனால அவங்களுக்கு சரி சொல்லுங்க. ஸ்ட்ரெஸ்னா இந்த சைடு ரொம்ப சைலண்டாக இருக்கீங்க. ஆசை அதிகமாக இருக்கு. வேற ஃபுல்ஃபில் ஆகலைன்னா அப்போ நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் இதை பற்றி பேசியே ஆகணும். பிகாஸ் மேம், டெட்லைன்ஸ். சரி, ஸ்ட்ரெஸ் வேணுமா வேண்டாமா? we need stress or not? வேணும். என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் வேணும் சார்? Yes, to be frank, we need stress. To be frank அல்ல, இதுதான் ரியாலிட்டி. ஆக்சுவலி we need stress. ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு விஷயம் இருந்தால் தான்
நமக்கான மோட்டிவேஷன் இருக்கும், நமக்கான எனர்ஜி இருக்கும். அடுத்த லெவலுக்கு நம்ம என்ன ஆகும்? மோட்டிவேட் ஆகும். சக்ஸஸ், when you want success in your life, when you want growth in your life, you need stress. But the thing is, you should know how to handle it. அதுதான் இங்கே ப்ராப்ளமே. இங்கே ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் சொன்னதுனால நான் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவே பேசுகிறேன், சரியா? ஆனால் நான் இன்னும் என் நேச்சுரோபதி பற்றி பேசலை. கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆனால் பரவாயில்லையா? ஓகே, தேங்க்யூ. ரைட், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வாட் இஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னும் போது எல்லாரும் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னீங்க. ஒரு சிலர் அதை கரெக்டாகவே டிஃபைனும் பண்ணிட்டீங்க. பட் ஸ்டில் புரியாதவங்களுக்காக ஒரு சின்ன விஷயம். நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன், சரியா? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு 20 இயர்ஸ் ஒன்றாவே படித்தோம், ஒன்றாவே வளர்ந்தோம், சரியா? கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் யூஎஸில் செட்டில் ஆகிட்டா. அவளை பார்க்கணுன்னு நான் ஆசைப்படுறேன். பட் அவள் இங்கே வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஃபுல்லாக அங்கே அப்படியே டையப்பாக இருக்கா. பட் நான் இப்படி பேசிகிட்டு இருக்கும் போது அவள் சென்னை வந்திருக்கா. என்னை பார்க்கறதுக்காகவே நான் எங்கே இருக்கேன்னு என்னை கேட்காம அவள் விசாரிச்சுட்டு வந்திருக்கா. நான் இப்படி பேசிகிட்டு இருக்கும் போது என்னை சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லி என் பின்னாடியிலேருந்து சொப்புன்னு அரையிறா, சரியா? என் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? திருப்பி அரைஞ்சிருவீங்களா? ஃபஸ்ட்டு அடி வாங்கினோடனே சாரோட ரியாக்ஷன் மாதிரி தான் கோவத்தில் திரும்புவோம். ஆனால் அவளை பார்த்த உடனே செம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். எப்போ வந்து அப்படின்னு சொல்லி குதிப்போம், சந்தோஷத்தை வெளிப்படுத்துவோம், கட்டிப்பிடிப்போம். சில நேரத்தில் அழுக கூட வரலாம், அவ்வளோ எமோஷ்னலாக. ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் அப்படின்றதுனால. இதே மாதிரி என் கூட படித்தவ தான். ஆனால் ஐயோ, இந்த ஜந்துவை என் லைஃப்பில் நான் பார்க்கவே கூடாதுன்னு நினச்ச ஒரு கேரக்டர். எப்போ பார்த்தாலும் சண்டை கட்டிக்கிட்டே இருப்போம், டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரியே இருப்போம். ஸோ ஸ்கூல் முடிஞ்சிருச்சா, இதோட நான் இவளை பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்ச ஒரு கேரக்டர். பட் அவளும் இந்த சைடாக வந்திருக்கா. நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ என்னை பார்க்கணுன்ட்டு இதே மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி பின்னாடியிலேருந்து என்ன பண்ணுறா, சொப்புன்னு அதே மாதிரி வந்து அரையிறா. இப்போ என் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இந்த வாட்டி வச்சிடலாம். திரும்பின வேகத்தில் அதே வழியில தான் திரும்புவேன். ஆனால் பார்த்த உடனே அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி, ஏன்னா கொஞ்சம் வளர்ந்துட்டோம். அதனால நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க? ஆனால் என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது. அது என்னது? அவளை பார்த்தேன்ற ஹாப்பினஸ் பெருசாக இருக்காது. அதே நேரத்தில் அவங்கள அடிக்கணும்னு தோணாது. பட் அவளை பார்த்த எக்ஸைட்மெண்ட் இங்கே இருக்காது. சில நேரத்தில் அவாய்ட் கூட பண்ணலாம். நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நம்ம அப்புறம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் அவாய்ட் கூட பண்ணலாம். ரைட், இப்போ சொல்லுங்கள், ஸ்ட்ரெஸ்னா? எஸ், ஒரு விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், ஹவ் யூ ரியாக்ட். அதான் சார் அப்போவே டிஃபைன் பண்ணிட்டாரு. ஹவ் யூ ரியாக்ட், ஹவ் யூ ரெஸ்பாண்ட். சார் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் அதர்ஸ், ஸ்ட்ரெஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் அஸ். அவங்க சொல்கிறத கேட்கல, அவங்க கூப்பிடுற இடத்துக்கு வரல, அவங்களுக்கு சில விஷயங்கள் எல்லாம் நான் சொல்கிறேன் ஆனால் செய்யலை அப்படின்றது மேபி அவருக்கு அது ஒரு எமோஷ்னல் இரிட்டேஷன் இருக்கலாம். பட் அதுவே அது ஸ்ட்ரெஸ்ஸாக கிடையாது. வந்தவா, ஓ நல்லதுக்கு சொன்னேன், நீ நல்லா இருந்தால் ஃபேமிலி நல்லா இருக்க போகுது. சொல்கிற விதத்தில் நம்ம சொல்லி யாரையும் நம்ம கம்பல்லாம் பண்ண முடியாது, சரிங்களா? ஸ்ட்ரெஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் அஸ், நாட் பிகாஸ் ஆஃப் தெம். நீங்கள் இப்படி கூப்பிட்றதே அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் அப்பா எக்ஸசைஸ் பண்ணுன்றாரு, 4 மணிக்கு எழுந்துக்கோன்றாரு, இந்த கஷாயம் குடின்றாரு. ஒரு ஸ்டூடெண்ட்டு +2ல் அவனோட மார்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 492, 500க்கு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டு. அவனோட எய்ம் வேறு மாதிரி இருக்குது, சரிங்களா? எம்பிபிஎஸ் படிக்கணுன்ட்டு அவருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார் அவங்க அப்பா. எனக்கு நேச்சுரோபதினா அவ்வளோ பேஷன் மேடம், நான் சின்ன வயசுலேருந்தே நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். கத்திரிக்காவை பச்சையாக அரைச்சி கொடுப்பேன் மேடம், நான் குடிக்கிறது மட்டும் இல்லை என் பசங்களுக்கும் கூட. எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. சார் மற்ற காய் சொல்லியிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல சார், கத்திரிக்காவா சார் அப்படின்னு பச்சையாக அரைச்சி
அவனோட நிலைமையை நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். சார் குடிக்கிறாங்க சார். அந்த பையன் ஆமாம் மேடம் அப்படின்னா, ஆனால் அவன் நிஜமாலே குடிக்கிறானா கீழே ஊத்துறானான்னு தெரியல. பட் தே ஆர் ஹெல்தி, ஹாப்பியாக தான் இருக்காங்க. பட் ஸ்டில் வி கேன் நாட் என்னது இன்சிஸ்ட், ப்ரெஷரைஸ் பண்ண முடியாது. ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் 100% பிகாஸ் ஆஃப் அஸ். சந்தோஷமும் நம்ம கையில் தான் இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸும் நம்ம கையில் தான் இருக்குது. அதை எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும்? இப்போ நிறைய ரீசன் சொன்னீங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டேஷன். ஒரு காரியம் நம்ம நினைக்கிறோம், ஆனால் அது நடக்க மாட்டேங்குது. சரி, நம்ம நினச்சதெல்லாம் நடந்துருமா? யார் யாரெல்லாம் அவங்க அப்பா அம்மாவை பிளான் பண்ணி வந்தீங்க? இந்தந்த அப்பா அம்மாவுக்கு தான் நான் பிறக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணோமா? அந்த பிளானான்னு கேட்குறீங்களா? இல்லை இல்லை, நீங்கள் அது வேற பிளானு, அது நம்ம போடுற பிளானு. நான் கேட்குறது நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம பிறக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணோமா? இல்லை. ஆனால் நடுவில் ஒரே ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. என்னது? கட்டுறது, கட்டிக்கிறது. நம்மக்கிட்ட ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. பட் அதை கூட நம்ம அந்த நேரத்தில் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. இப்போ அவஸ்தைப்படுறோம், அது வேற விஷயம். அவஸ்தைலாம் இல்லையா? ஓகே. ஸோ வி ஹாவ் ஆப்ஷன் ஒன். இன்னொருத்தங்க நம்ம அவங்க கிட்ட கேட்டால் தான் தெரியும் நம்ம எந்த லெவலில். ஓகே. ஸோ வி டோன்ட் ஹாவ் ஆப்ஷன். இந்த படம் பார்த்தீங்களா, டேடா படம் பார்த்தீங்களா? அதில் ஒரு ரிசார்ட்டில் ஒரு டைலாக் சொல்லுவான். என்ன சொல்லுவான்? டைலாக் ஆரம்பிக்கவா? அவன் வந்து தண்ணி அடிச்சுட்டு ரிசார்ட்டில் அவன் ஃப்ரெண்டு வந்து படுத்துட்டு அழுவான், லவ் ஃபெயிலியரில் அழுவான். அப்போ இவன் சொல்லுவான், டே மச்சான், வாழ்க்கையில் சின்ன சின்ன ஆசையெல்லாம் நீ நினச்ச மாதிரி பண்ணிக்கோ. என்னது? என்ன ட்ரெஸ் போடணும், என்ன கலர் போடணும், எங்கே போகணும், என்ன சாப்பிடணும், இதெல்லாம் நீ ஆசைப்பட்ட மாதிரி செஞ்சுக்கோ. வாழ்க்கையில் பெரிய பெரிய விஷயம்லாம் தானாக நடக்கும். எதுவும் நம்ம கையில் கிடையாது. உண்மைதானே? எவ்வளோ. அதே மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த இப்போ ரீசண்டாக ஒரு பிளேன் கிராஷ் ஆச்சுல்ல, வருத்தமாகவே இருக்குது. அதில் எத்தனை பேர் எவ்வளோ ட்ரீம்ஸோடு போனாங்க. ஈவன் ஒரு டாக்டர் ஃபேமிலி பார்த்தீங்கன்னாக்கா அங்கே போய் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எவ்வளோ ஹாப்பியாக, எவ்வளோ ட்ரீம்ஸோடு போனாங்க. டூ தே எக்ஸ்பெக்ட் தட்? அவங்கள கூட விடுங்க, ஃப்ளைட்டில் போடுறவனுக்கு ஒரு 5 நிமிஷமாவது என்ன தெரிஞ்சிருக்கோம்? அவ்வளோதான், நம்ம ஜோலி முடிஞ்சிருச்சுடான்றது தெரிஞ்சிருக்கோம். சிவனேன்னு ஹாஸ்டலில் சாப்பிட்டுட்டு இருந்தவங்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. இப்படி நடக்கும்ன்றது தெரியுமா? we cannot expect anything. what is going to happen the next moment? எதுவும் நம்ம கையில் கிடையாது. ஆனால் இருக்கிற இந்த நிமிஷம் எப்படி கொண்டு போகலாம்? ஹாப்பியாக கொண்டு போகலாம், கோல்டன் ஹவர்ஸாக கொண்டு போகலாம். எப்படி நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கலாம், இன்னொரு மற்றவங்களை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கலான்றதை பற்றி யோசிக்கலாம். ஓகே. இந்த லக்கி பாஸ்கர் பார்த்தீங்களா? சூப்பராக இருந்துச்சுல்ல படம். அதில் ஒரு டைலாக் சொல்லுவான். என்ன சொல்லுவான்? அவன் மாட்டிப்பான், ஏதோ ஒரு பிரச்சனை, நல்லா திட்டு வாங்கிடுவான். இன்னொன்று அந்த மேனேஜர் போஸ்ட்டு சம்திங் ஏதோ போயிடும். அப்போது அந்த இவங்களோட உட்காந்து பேசும்போது, சரி விடுறா, இன்னைக்கு இந்த 1/2 hour எனக்கு சாதகமாக இல்லை, அவ்வளோதான். சி, we should utilize the opportunity. அவ்வளோதான். அவன் ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணால் பெஸ்ட்டாக வந்தான். ஸோ அதுக்காக அவன் பண்ண தப்பெல்லாம் பண்ணணுன்றதுக்காக சொல்ல வரல. ஸோ whenever the time permits, we should utilize for ourselves. அப்போது அந்த ஒரு விஷயம். இங்கே எத்தனை பேர் அவங்கவுங்க ஹெல்த்துக்காக 1 hour ஸ்பெண்ட் பண்ணுறீங்க சொல்லுங்கள்? சரி 1 hour விட்டுருங்க, 1/2 hour. ஏன்னா இது ஒரு பிரச்சனை இருக்குது. நான் 1 hour சொல்ல மேடம், 1 hour கஷ்டம் மேடம், ஒரு 15 ஒரு 20 இல்லை 1/2 hour அப்படின்வாங்க. 1/2 hour எத்தனை பேர்? இவங்களுக்குலாம் ஒரு கிளாப் பண்ணிடலாமா? why not others? why not others? இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ்ன்னு சொன்னார்ல, லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோமா எல்லாரும்?
ஹெல்த் இன்சூரன்ஸு நாளைக்கு வரக்கூடிய நோய்க்கு இன்னைக்கு இன்ஷூர் பண்ணுறோம். அதே நாளைக்கு வரக்கூடாத நோய்க்கு இன்னைக்கு நீங்கள் இன்ஷூர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், உங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம். உங்களுக்காகனா நான் நல்லா படுத்து தூங்கிட்டு நான் எனக்காக சினிமா பார்த்தேன், எனக்காக சாப்பிட்டேன்றது இல்லை. ரிலாக்ஸேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் ஹெல்த் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு என்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கோம், என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றோம், ஸோ நம்மளுடைய மென்டல் ஹெல்த் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? ரைட். ஸோ நோ எக்ஸ்பெக்டேஷன், பிகாஸ் எக்ஸ்பெக்டேஷன் லீட்ஸ் டு டிசப்பாயின்மெண்ட். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் இது, பட் இட் லீட்ஸ் டு டிசப்பாயின்மெண்ட். அப்படி நான் ஒரு இடத்துல பேசும்போது நான் நிறைய இந்த கவர்மெண்ட் செக்டர்ஸில் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கொடுப்பேன். ஆல்மோஸ்ட் நம்மளுடைய கவர்மெண்ட் இதில் எல்லா இடத்துலையுமே அஃபீஷியல்ஸ்க்கு கொடுக்கும்போது ஒரு அஃபீஷியல் கேட்டார் என்கிட்ட, மேடம் ஹவ் யூ கேன் சே நோ எக்ஸ்பெக்டேஷன், ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு இருக்கணும்ல மேடம் அப்படின்னாரு. என்னது சார் நியாயமான எதிர்பார்ப்பு? மேடம், நான் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கேன். நான் ஒரு பொசிஷனுக்கு வந்து கல்யாணம் ஆகி குழந்த பிறந்ததுக்கப்புறம் என் பையனை நல்லா படிக்க வச்சு ஸ்கூல் காலேஜ் எல்லாம் முடிச்சு அவனுக்கு நல்ல ஒரு ஜாப் பிளேஸ்மெண்ட்டோ பண்ணிவிட்டு ஒரு வேலை வச்சு ஒரு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டேன். நான் போனது வந்து ப்ரீ ரிட்டையர்மெண்ட் ப்ரோக்ராம். அவங்க எல்லாம் இன்னும் 2 மாதத்தில் ரிட்டையர் ஆக போகிறவங்க. ஸோ அவங்க ப்ரீ ரிட்டையர்மெண்ட்டு அப்போவே என்னென்ன ப்ரிப்ரேஷனில் இருக்கணுன்றதுக்காக ஒரு ட்ரைனிங் கொடுத்தது. ஸோ அப்போது அவர் சொன்னார், நான் இப்போ ரிட்டையர் ஆக போகிறேன், ஏன் பையன் என்ன பார்த்துக்கணுமா கூடாதா அப்படின்றது கேட்டார். இதை நான் எதிர்பார்க்கறது ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு தானே அப்படின்னு கேட்டார். கரெக்டா? அவர் எதிர்பார்த்தது கரெக்டா? நடக்கும் நடந்தா சந்தோஷம். ஆக்சுவலாக இது எதிர்பார்க்க கூடாது சார். இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஃபாதர் டு டேக் கேர் ஆஃப் த சைல்டு. அதே ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்கு? சைல்டுக்கும் இருக்கு. அந்த ஈக்குவலாக எப்படி அப்பா நம்மளை பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி நம்ம அப்பாவை பார்த்துக்கணும், அம்மாவை பார்த்துக்கணுன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கும் உண்டு. சரிங்களா? நான் என்ன சொன்னேன் அவர்கிட்டனா, சார் when you want to enjoy your rest of your life, உங்கள் ரிட்டையர்மெண்ட்டை என்ஜாய் பண்ணணும், ஹாப்பியாக போகணுன்னா இந்த மந்த்ராவோட போங்க. என்னென்னு? நோ எக்ஸ்பெக்டேஷன். சி, ஒரு பேரண்ட்ஸ் குழந்தைங்க கிட்டே எதிர்பார்க்கக்கூடாது, குழந்தைங்க பேரண்ட்ஸ் கிட்டே எதிர்பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு சர்க்கிளே அவுட்டு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது, ஒய்ஃபு ஹஸ்பண்ட் கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. அப்போ யார்கிட்ட எதிர்பார்க்கறது? எதிர்பார்க்கக்கூடாது. அவ்வளோதான். இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டோம்? நோ எக்ஸ்பெக்டேஷன். அடுத்து நம்ம இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த ஓவர் திங்கிங்கிறது இருக்கும். அதுதான் டாக்டர் மகேஷ் சொன்னாங்க, என்னென்னு திங்கிங் ஜாஸ்தியாக மைண்ட்ஃபுல்லாக நம்ம யோகா பண்ணுறதே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. இந்த நெகட்டிவ் திங்கிங் நமக்கு ஜாஸ்தி அந்த அளவுக்கு இருக்காது. பட் நம்மளும் வந்து ஹியூமன் பீயிங் தானே, நம்மளை அறியாமல் சில நேரத்தில் நமக்கு அந்த ஓவர் திங்கிங் எல்லாம் வரும். பிகாஸ் ஓவர் திங்கிங் இஸ் த கல்ப்ரிட் ஃபார் ஸ்ட்ரெஸ். மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட் சேஸ் அவனோட கண்டிஷன் ரொம்ப ரொம்ப மோசமாக போகிறதுக்கு காரணம் அந்த ஓவர் திங்கிங். அதுக்கு ஒரு மந்த்ரா சொல்லட்டுமா? யூஸ்வலாக நம்ம அந்த மாதிரி ஓவர் திங்க் பண்ணுறது எதை பற்றி? அபவுட் வரிஸ், சம் இஷ்யூஸ், மோஸ்ட்லி ஆன் த நெகட்டிவ் சைட். சரியா? கவலை. இப்போ இப்படி கவலைப்படும் போது 2 கேள்வியை நமக்குள்ளே கேட்டுக்கலாம். என்னென்னு? இதுக்கு சொல்யூஷன் இருக்கா இல்லையா? சரி, சொல்யூஷன் இருக்கு, கவலைப்படலாமா? ஏன்? அதுக்கு சொல்யூஷன் இருக்குல்ல, அப்புறம் ஏன் நான் கவலைப்பட வேண்டாம்? சொல்யூஷனே இல்லைங்க. நீங்கள் யோசிக்கிற அந்த ப்ராப்ளத்துக்கு ஏன் அதான் சொல்யூஷன் இல்லையே. ஆக மொத்தம் கவலையே இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அப்படிதான் சார் இருக்காங்க. இந்த பாயிண்ட்டை மட்டும் நம்ம ஜென்ரேஷனுக்கு தான் தேவையே தவிர அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது தேவையே இல்லை. பிகாஸ்
அவனுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. ரீசெண்டாக ஒரு இடத்துல ஒரு யூனிவர்சிட்டி போயிருந்தேன், இன்ஜினியரிங் காலேஜோட யூனிவர்சிட்டி. அங்கே இருக்கிற இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைரக்டர் மேடம் கூட பேசும்போது புலம்பி தள்ளிட்டாங்க. என்ன ஜென்ரேஷன் மேடம் இது, வீட்லேயும் என்னால் சமாளிக்க முடியலையே, காலேஜ்லேயும் என்னால் சமாளிக்க முடியல. அவங்க சொல்கிறாங்க, மேடம் ரீசன்ட்லி மை ஹஸ்பண்ட் ஹேட் அ ஹார்ட் அட்டாக்கு. அந்த நேரம் கூட அவன் வந்து எப்படி இருக்கார் அப்பா அப்படின்ற ஒரு வார்த்தை கூட கேட்கல. சாவி கொடுங்க, லேப்டாப் எங்கே வச்சுருக்கீங்க, இது எங்கே இருக்குது, அப்படி தான் இருக்காங்களே தவிர அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த எமோஷன் எதுவுமே இல்லை. எதை பற்றியும் கவலைப்படாதுன்னு சொன்னால் அதுக்காக இப்படியா அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை நம்ம வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணோம். ஆனால் நமக்கு ஃபஸ்ட்டு நோ வரிஸ். ஏன்னா இந்த விஷயம் தான் நமக்கு கல்ப்ரேட். பிகாஸ் ஓவர் திங்கிங் வில் லீட்ஸ் டு நெகட்டிவ் தாட்ஸ். ஓவர் திங்கிங் ஆன் த வரி சைடு ஓகே மேம். ஒரு ஒரு நல்ல விஷயம், ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஏதோ ஒன்று பண்ணுறோம், ஒரு ஃபங்க்ஷனோ ஏதோ ஒன்று, அப்போ வந்து அந்த விஷயத்தை பற்றி நிறைய யோசிக்கும் போது நிறைய ஐடியாஸ் வருது, ஒரு பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வருது. அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே கேட்டேன், யூ நீட் ஸ்ட்ரெஸ் ஆர் நாட்னு கேட்டேன்ல. அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் 2 விஷயம் இருக்குது சார், குட் ஸ்ட்ரெஸ், பேட் ஸ்ட்ரெஸ். ஸோ ஓவர் திங்கிங் ஆன் த நெகட்டிவ் சைட் இஸ் எ பேட் ஸ்ட்ரெஸ். திங்கிங் ஆன் த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் இஸ் எ குட் ஸ்ட்ரெஸ். பிகாஸ் இன்றைக்கி நேற்று நைட்டு நீங்கள் தூங்கியிருக்க மாட்டீங்க, காலையில் ரூம் சரியாக இருக்கா, ஏசி எல்லாம் ஒர்க் ஆகுமா, மேடம் கரெக்டாக வந்துடுவாங்களா, ஃபுட்டெல்லாம் சரியாக இருக்குமா, இந்தந்த பிளானுக்கு அப்புறம் இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்ற வி பிளான் சம்திங். மேடமும் சொன்னாங்க வி பிளான், ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது when we fail we have stress. ஃபெயில் ஆகும் தான். ஒரு சில நேரத்தில் நான் பிளான் பண்ணுவேன், நான் நினச்ச மாதிரி அது நடக்காது தான். லேர்னிங், அதை அப்படியே லேர்னிங்காக கொண்டு போயிட்டு அடுத்தது அந்த மிஸ்டேக் வராமல் நம்ம என்ன அப்படின்றத போயிடலாமே தவிர அதையே நினச்சி என்ன பண்ணக்கூடாது. அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் வரும் தான். பட் ஹவு டு ஹேண்டில் இஸ் மூவ், இக்னோர் அண்ட் மூவ், லேர்ன். இந்த இடத்துல ஃபெயிலியரை லேர்ன் பண்ணிப்போம். ஓகே இப்படி ஆயிடுச்சு, அடுத்தது வாட்டி இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ வி ஹாவ் டு பிளான், வி ஷுட் செட் எ கோல், வி ஹாவ் டு ட்ரீம் ஃபார் தட். பட் என்ன பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெஸ் ஆக்கிடக்கூடாது. கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலன்னா அதே நேரத்தில் இன்னொன்று சொல்கிறேன், வென் யூ ஆர் டெடிக்கேட்டட். இங்கே எத்தனை பேருக்கு ப்ளூ கலர் பிடிக்கும்? ஆக்சுவலாக கலர் சைக்காலஜி பேசுகிற அளவுக்கு எனக்கு டைம் இருக்கான்றது தெரியல. திருப்பி ஒரு வாட்டி கை தூக்கு.